இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் அல்வா பார்க்க போகிறோம். இது செய்முறை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவைக்காவது செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. பாதாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட்டு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ண போகிறோம். வீடியோவில் போகலாமா? இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பாருங்கள். பால், பாதாம் பருப்பு வந்து 200 கிராம் வேணும். அதுக்கப்புறம் பால் வந்து 100 மில்லி, கீ வந்து 3 டேபிள் ஸ்பூனு, ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சோண்டு வேணும், உப்பு கொஞ்சோண்டு வேணும். இவ்வளோ தான் பொருள். ஓகே. ஹாட் வாட்டர் வேணும். ஹாட் வாட்டரில் பாதாமை ஊறம் வைக்கலாம். ஒரு கொதிக்க வச்சு அடுப்பு அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் இந்த பாதாமுடைய தோலை ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து செய்முறையை பார்க்கலாம். ஓகே. இந்த கப்பில் நான் வந்து 2 கப்பு எடுத்துருக்கிறேன். இது கரெக்டாக 200 கிராம் பாதாம் பருப்பை நான் வந்து ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு தோலை எடுத்து வச்சுருக்கிறேன். தோல் வந்து ஒரு கொதிச்சாலே போதும், நீங்கள் அடுப்பு அடைச்சிருங்க. கொதித்ததோடு அதை போட்டு ஒரு கொதித்ததோடு அடுப்பு அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோல் வந்து ஈஸியாகவே வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தோலை வந்து வெளியாக்கிடலாம் 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள. அதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மிக்சியில் வந்து நல்லா குறண்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மில்கை போட்டு நம்ம வந்து அரைச்சி ரவை பக்குவத்துக்கு அரைச்சி வச்சு செய்ய வேண்டியதுதான் வேலை. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து நல்லா நுரண்டு அரைச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, 3/4 கப்பு பாலை ஊற்றுங்க. ஒரு 70 கிராம் பாலை நீங்கள் வந்து ஊற்றுங்க. 70 மில்லி பாலை நீங்கள் ஊற்றுங்க. ஓகேயா? 3/4 கப்பு பாலை ஊற்றுங்க. 1/4 கப்பு பாலை வச்சுக்கிறோங்க. இப்போ இது வந்து நல்லா ரவை பக்குவத்துக்கு அரைச்சாச்சு. இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கமானா ரவை பக்குவத்துக்கு அரைச்சாலே போதும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு, அந்த அல்வா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு குவாலி அடுப்பில் வச்சு நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை வந்து இந்த குவாலியில் போடுங்க. போட்டு 1/4 கப்பு பால் இருக்குது பாருங்கள், அதையும் அதில் போடுங்க. போதும், அவ்வளோதான். 1/4 கப்பு பால், பாதாம் இது போதும். மொத்தத்தில் நம்ம வந்து 100 மில்லி பால் தான் நம்ம வந்து கலக்கியிருக்கோம். பசும்பாலாக இருந்தாலும் ஓகே தான், மாவு பாலாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்க்குற பொருள் வந்து கொஞ்சோண்டு உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு போடுங்க. நம்ம இனிப்பு எதுவும் செஞ்சோம் அப்படின்னா ஒரு பிஞ்ச் உப்பு போட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உப்பு போட்டுருங்க. லைட்டாக போடுங்க, ஒரு பிஞ்ச் மட்டும் போடுங்க. இப்போ நீங்கள் சீனி போடுங்க. சீனி வந்து உங்கள் டேஸ்ட்டு தக்கன நீங்கள் போட்டுக்கிறங்க. நீங்கள் 5 ஸ்பூன் போடலாம், 4 ஸ்பூன் போடலாம், 6 ஸ்பூன் போடலாம். உங்களுடைய டேஸ்ட்டு தக்கன ஏற்ற இறக்கம் பார்த்துக்கிறங்க. அப்புறம் வெள்ளை சீனி வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேன். வெள்ளை சீனி ஏன் போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுக்கு சீனி வந்து கொஞ்சம் நறுக்குண்டு இருக்கும், அந்த அல்வா நறுக்குண்டு இருக்கும். அதனால் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சீனி போட்டுக்கலாம். வெறும் வெள்ளை சீனி போட்டனாலும் போட்டுக்கலாம். இப்போ நெய்யை வந்து 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம 3 ஸ்பூன் நெய்யுமே கடைசி வரைக்கும் முடிச்சிடுறோம். 3 ஸ்பூன் நெய் போதும். அதை விட உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் போடுங்க. ஆனால் இதுவே நம்மளுக்கு தாராளம் 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நெய் போதும். கொஞ்சோண்டு கலர் போடுங்க. கலர் வேணுண்டா போடுங்க, வேணுண்டா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் இந்த இருக்கிற நெய்யை மறுபடியும் கொஞ்சமாக போடுங்க. இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு அல்வா ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி சுட சாப்பிட்றத விட மறுநாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் அமோகமாக இருக்கும். இது 1 வாரம் வரைக்குமே நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே தான். ஒருத்தருக்கு ஒரு குட்டி டப்பா எடுத்து கொடுத்துடலாம். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு நான் போடுறேன். ஏலக்காய் தூள் வேணாடா ஸ்கிப் பண்ணிடுங்க. வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கரலாம். நான் ஏலக்காய் தூள் தான் போடுறேன். இப்போ நல்லா திரண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து அடுப்பு அடைச்சிடுறோம். அடுப்பு வந்து எப்போவுமே மெதுவான அடுப்பில் தான் இருக்கணும். ரொம்ப ஏற்றி விட்டிங்கன்னா அல்வா வந்து உங்களுக்கு தீஞ்சு போயிடும். அதை பார்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம அல்வா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நெய் மட்டும் இருக்குது, அதையும் போட்டு அடுப்பு அடைச்சிட வேண்டியது தான். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு அல்வா. இனிமேல் நம்மளுக்கு அடுப்பு அடைச்சிட்டு நம்ம வந்து ஒரு கோப்பையில் எடுத்து வச்சு ஆறின பிறகு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அது மேலே நான் வந்து பாதாம் வந்து லேசாக திருவி வச்சுருக்கேன், கட்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து மேலே தூவி விட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி டப்பாவில் கூட நீங்கள் போட்டு வச்சுருந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டப்பா கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம், குட்டி டப்பாவா. ஓகேயா? அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும். Subscribe JJ Mugs Kitchen. Bye. See you. Bye.